ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். 38 மாவட்ட வாரியா பாருங்க, சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சமையல் உதவியாளர் கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு வந்துருச்சு. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கல்வி தகுதினா நீங்க 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெயிலா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமோ, ஃபீஸோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட் 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் பாருங்க 29 ஏப்ரலுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சத்துணவுத்துறையில தான் பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட ஜிஓ பாஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதாவது அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சமையல் உதவியாளர் கேட்டகரிக்கு காலி பணியிடங்கள நிரப்புறதுக்கான ஜிஓ உங்களுக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. மொத்தமா 8997 வேகன்சி பார்த்தோன்னா, சமையல் உதவியாளர் கேட்டகரிக்கு போஸ்டிங் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி, அதுவும் 2 நாளைக்குள்ளார நீங்க நோட்டிஃபிகேஷன் விடணும் அப்படிங்கிற மாரி அரசாணை விட்டிருந்தாங்க. இப்ப அஃபிஷியலா பார்த்தோன்னா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியா உங்களுக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா, ஒரு 7, 8 மாவட்டத்துக்கு மேல இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாருங்க உங்களுக்கு சேலரில இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நோட்டிஃபிகேஷன்லயும் இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது இதுக்கு நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலா இருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தோன்னா, இதுல தொகுப்பூதியம் அடிப்படையில பாருங்க உங்களுக்கு 3000ல இருந்து 9000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கு குடுத்துருக்காங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்துக்கு பாருங்க, இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாரி உங்களுக்கு என்னென்ன மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னா, தருமபுரி மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரம்பலூருக்கு விட்டுருக்காங்க. கடலூர், ஈரோடு, விழுப்புரம், தேனி, காஞ்சிபுரம், வெள்ளூர், ராம்நாடு, அதுக்கப்புறம் திருவாரூர், இந்த 11 மாவட்டத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இத தொடர்ந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். மொத்தமா 38 மாவட்டத்துக்குமே அந்த 8897 வேகன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. இதுல பாருங்க, விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னா, 273 சமையல் உதவியாளர் பணியிடங்கள பார்த்தோன்னா, ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாரி பாருங்க, இங்க குடுத்துட்டாங்க. இதே மாரி ஒரு மாவட்டத்துக்கும் வேகன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுல பாருங்க 3000ல இருந்து 9000 வரைக்கும் உங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில உங்களுக்கான சேலரியுமே இருக்கும். நேரடி பணி நியமனம் தான் பண்றாங்க. எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, நீங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி, நீங்க ஃபெயிலா இருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பாருங்க, பொது பிரிவினரா இருந்தீங்கன்னா, அதாவது எஸ்சி அந்த கேட்டகரியா இருந்தாலுமே, அவங்களுக்கு 21ல இருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பழங்குடியினருக்கு பாருங்க, 18ல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் விதவை, கணவரால் கைவிட்டப்பட்டவர் இவங்க எல்லாத்துக்குமே 20ல இருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தோன்னா, முக்கியமா ஒரு மாவட்டத்தில இருக்கக்கூடிய அந்த வருவாய் கிராமம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுவுமே பார்த்தோன்னா, 3 கிலோமீட்டருக்குள்ளார நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி இங்க தெளிவா குடுத்துட்டாங்க. அந்தந்த ஊராட்சிக்கும் பார்த்தோன்னா, நகராட்சிக்குமே அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளார பார்த்தோன்னா, உங்களுக்கான மையம் இருக்கும். அந்த மையத்தில தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போறாங்க. நீங்க உங்களோட பிடிஓ ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க நீங்க நேர்ல போயி, உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல உங்களுக்கான இது இருக்கு, போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, எந்த இதுல கம்யூனிட்டில வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எஸ்சில இருக்கலாம். அதுக்கப்புறம் விதவை, ஆதரவற்ற விதவை இந்த மாரி அந்த மாரி பிரியாரிட்டி வைஸ்ல உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. நீங்க உங்க சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி, அந்த வருவாய் கிராமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுல நீங்க போய் இந்த பிடிஓ ஆஃபீஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு நியர் பை இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல கூட நீங்க போய் அத கேட்டுக்கலாம். எவ்வளோ வேகன்சி இருக்கு என்னங்கிறத நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க அந்த இதுல போஸ்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளார நீங்க இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தா பாருங்க, 4% இடஒதுக்கீடுமே உங்களுக்கு நாங்க அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இதுல கேட்டகரில வரும் அப்படிங்கிறதையுமே இங்க சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தா அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி பார்த்தோன்னா, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வும்போது பாருங்க, அசல் ஆவணங்கள், அசல் சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரி இங்க குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பாருங்க, விருதுநகர் மாவட்டத்துக்கு 29 ஏப்ரல் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க பார்த்தோன்னா, அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு நீங்க பாருங்க, தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு மட்டுமே நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. உங்க மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணும்போது நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைச்சு, நீங்க நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, இதுல குடுத்திருக்கிற மாரி இந்த ஊராட்சி ஒன்றியம் உங்க அலுவலகத்துக்கு நீங்க சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து பாருங்க விண்ணப்ப படிவம். இது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கான விண்ணப்பம். இதில வந்து பாருங்க சமையல் உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து பாருங்க, இதில ஃபோட்டோ வந்து இங்க ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சியா இல்லன்னா நகராட்சியா அப்படிங்கிறத வந்து நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பள்ளி, நீங்க சொன்னோம் பார்த்தீங்களா, எந்த பள்ளிக்கு உங்களுக்கு வேக்கன்சி இருக்கோ, அது அந்த பள்ளியோட நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பெயர்லருந்து தந்தை பெயர் இல்ல கணவர் பெயர வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. கைபேசி எண், அதுக்கப்புறம் வந்து பாருங்க இருப்பிடம், முகவரி, ஊராட்சி ஒன்றியம் இல்லன்னா நகராட்சியோட பெயர் வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து கல்வி தகுதி வந்து நீங்க 10ஆம் வகுப்பு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இதில ஃபில் பண்ணுங்க. பிறந்த தேதி, வயது, ஜாதி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா ஆம், இல்லைங்கிறத குடுங்க. விதவை, கணவரால் கைவிடப்பட்டவரா இருந்தா அதுக்கும் ஆம், இல்லைங்கிறத குடுத்துருங்க. பணியிடம் கோரும் மையம். இத நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த மையத்துக்கு வந்து நீங்க பள்ளிக்கு வந்து நீங்க வந்து அந்த பெயர வந்து நீங்க இதில வந்து ஃபில் பண்ணணும். அத மறந்துறாதீங்க. எந்த மையத்துக்கு வந்து நீங்க வந்து அதாவது 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்குதுல சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கான பெயர வந்து நீங்க அதில மென்ஷன் பண்ணியே ஆகணும். உங்களோட சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பள்ளியோ, இல்லன்னா அந்த அந்த பணியிடம் கோரும் மையம் அதோட பெயர வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டு, உங்களோட சைனு அதுக்கப்புறம் நாள், இடம் இத வந்து நீங்க குடுத்துருங்க. இணைப்புன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க நகல், ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது எல்லாம் இணைச்சு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல இல்லன்னா நீங்க வந்து தபால் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அது வந்து இங்க குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸான லிங்க் எல்லாமே அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பங்களை தபால் இல்லன்னா அஞ்சல் மூலம் இதில குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில வந்து நீங்க காலதாமதமானா உங்களுக்கு வந்து துறை வந்து பொறுப்பேற்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால வந்து நீங்க அந்த டேட்டுக்குள்ளார 29 ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, tndistricts.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா, எல்லா மாவட்டமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில நீங்க எந்த மாவட்டமோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு டைரக்ட்டா அந்த வெப்சைட்டுக்கே போயிரும். அதில போய் நீங்க வந்து ரெக்ரூட்மென்ட்ங்கிற ஒரு இது நோட்டீஸஸ்ன்னு ஒரு இது இருக்கும் ஆப்ஷனு. அதில போய் நீங்க ரெக்ரூட்மென்ட்ன்னு இருக்கும். அதில போய் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மாவட்டத்துக்கு வந்திருந்தா, நீங்க அதில போய் டைரக்ட்டா வந்து அப்ளிகேஷன் ஃபார்மையும், நோட்டிஃபிகேஷனையும் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இதே மாரி செக் பண்ணிட்டு, சேம் இதே மாரி தான் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். காமனான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு. ஆனா மாவட்டங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். அத மட்டும் நீங்க பார்த்துட்டு, எந்த டேட் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ப்ரொசீஜர். இத ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.